வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது மதுரை பையனும் சென்னை பொண்ணும் அப்படின்ற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஆகா தமிழ் ஓடிடி ஆப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸில் கண்ணா ரவி, ஏஞ்சலின் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸில் இப்போதைக்கு 3 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஃப்ரைடே ரிமைனிங் எபிசோட்ஸ் அப்படின்றது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த சீரிஸ் ஒரு பயங்கர ஃபீல் குட்டான ரொமான்டிக் ட்ராமா அப்படின்றது இந்த 3 எபிசோட்ஸ் வழியாகவே வந்து கன்வே ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து கண்ணா ரவி மதுரையிலேருந்து சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்த அவர் ஒரு புக் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு தன்னோட ஆம்பிஷனை நிறைவேற்றிக்கணும் அப்படின்ற கனவோட இருக்காரு. ஏஞ்சலினை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருக்காங்க. மொட்டை மாடியில் காஃபி ஷாப் போடணும் அப்படின்றது தான் அவங்களோட ஏமே. கண்ணா ரவிக்கு சென்னையில் வந்து குரேஷி அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு சுனில் அப்படின்றவர் தான் தெரியும். ஸோ வந்தவர் வந்து ரேணுகாவோட மொட்டை மாடியில் தங்குறாரு. வந்த இடத்துல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் அவரோட ஆம்பிஷன் என்ன அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிக்கும் போது ஒரு சின்ன ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த 3 எபிசோட்ஸில் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த சீரீஸில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு விதமான ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் அப்படின்றது இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. கிளாம்பாக்கம்ல வந்து இறங்கின உடனே ஹீரோ அந்த சிட்டியை எப்படி பார்க்குறாரு, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எப்படி வாடகைக்கு போகிறாரு, மொட்டை மாடியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு, இது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஃபன் மொமெண்ட்ஸ் அப்படின்றதும் நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலேயும் ரேணுகா வந்து தோசை சுட்டு கொடுத்து வேலை வாங்குற அந்த சீக்வன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோவோட கனவு என்ன அப்படின்றதையும் ரொம்ப நீட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் ஒன்றுமே ½ அன் ஹவருக்குள்ளே முடியக்கூடிய ஒரு சீரிஸ் தான். ஓவரால் விஷுவலாக கிராண்டியராக இருந்த ஒரு சீரிஸ் ஒரு நல்ல ஃபீல் குட்டான சீரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். என்ன ஹீரோயினுக்கான ஸ்பேஸ் டைம் அப்படின்றது இந்த 3 எபிசோட்ஸில் கம்மியாக இருந்துச்சு. மேபி அப்கமிங் எபிசோட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு இப்போ வரைக்கும் 3.5 அவுட் ஆஃப் 5. இன்னும் அப்கமிங் எபிசோட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். அடல் கண்டென்ட்லாம் எல்லாம் தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நன்றி.